அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சிங்கப்பெண்ணுன்ற மாதிரி நம்ம சிங்கப்பெண்கள்லாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம தோட்ட சிங்கப்பெண்களும் பாருங்கள், அறுவடையை இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அறுவடையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம செடிகள் பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம என்ன உரங்கள் கொடுக்குறோன்றதையும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடலாம். இன்றைக்கி தேவையான அளவை விட அதிகமான அறுவடைங்க. நல்ல அறுவடை கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்களுக்கு என்னென்ன உரங்கள் இப்போ கொடுத்துருந்த ரீசன்ட் பீரியடில் நான் சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு மாட்டு சாணம் கொடுத்துருந்தேன். செகண்ட் என்பிகே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் என்பிகே நம்ம உரங்கள் கொடுத்ததுக்கு மேலேயே கொஞ்சம் என்பிகே கொடுத்துருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்டில் நம்ம மாட்டு சாணம் பண்ணியிருந்தால் நல்லா ட்ரை ஆகிருக்கும். நம்ம தோட்டக்காரங்கிட்ட வாங்கினதால் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தது. அதனால் ஈரத்தன்மையில் கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் என்பிகே கொடுத்தேன். அந்த என்பிகேயில் வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் இருந்தது. அதனால் வேப்பம் புண்ணாக்கு நம்ம கசப்பு தன்மையால் பூச்சி தாக்குதல் வராது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வேலைகள் செய்யும்போது நம்ம அறுவடைகள் ஏகப்பட்டது நமக்கு கிடைக்கும். நம்ம தோட்டத்தில் 8 வகையான கத்திரிக்காய் இருக்குது. தக்காளி 3 வகையான தக்காளி, பெங்களூர், ஊட்டி நாட்டு தக்காளி, அவரை 2 விதமான அவரை, பட்டை அவரை, கோழி அவரை, மிளகாய், கொடை மிளகாய், நீட்டு மிளகாய், பாகற்காய், பெரிய பாகற்காய், சின்ன பாகற்காய், அனைவருக்கும் காலை வணக்கம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சைஸ் ஒன்று நிறைய அறுவடைங்க. அந்த மாதிரி விதமாக 2 காய் காய்ச்சிட்டுறாங்க 2 செடியில். காலையில் முதல் வேலையை அறுவடைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய செடியில் பூச்சி தாக்குதலே இல்லாமல் க்ளீனாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் கையில் தாங்க அந்த பூச்சி தாக்குதலை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இடத்துல இருக்கிறது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். எவ்வளோ கொஞ்சமாக காரத்தன்மை உள்ள நம்ம வீட்டில் இருந்த பொருட்கள் தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் பட்டைத்தூள் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மேல் உரமாக கொடுத்தேன். நிறையா கொடுத்துறாதீங்க. பட்டைத்தூள் நிறைய அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், காஞ்சி போயிடும். அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டாலே போதும். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூக்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நல்ல வளர்ச்சி கிடைக்கும். என்னுடைய வீடியோஸில் நான் பாதியிலே சொல்லிடுறது தேங்க்யூ. அது காரணம், நீங்கள் பாதி வரைக்கும் பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமாயிடுது. அதனால தான் நடுவுலையே நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுறேன். நீங்களும் முழுசாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணாதவங்களும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஆல்.